பேன் கார்டு உள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் 1 முதல் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா? முதல்ல உங்கள் பேன் கார்டை மிகவும் தேவையின் போது மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அந்த பல அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிறந்த தேதி அல்லது முழு பெயரை பொதுவில் அல்லது பாதுகாப்பு அற்ற இணையதளங்கள்ல உள்ளிடுவது பாதுகாப்பானது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த விவரங்களை பயன்படுத்தி ஐஆர்எஸ் இணையதளத்தில் உள்ள பேன் எண்ணை பார்த்தீங்கன்னா சரிபார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த விவகாரங்களை பயன்படுத்தி ஐஆர்எஸ் இணையதளத்தில் உங்கள் பேன் எண்ணை சரிபார்க்க முடியும். உங்கள் பேன் கார்டின் அசல் மற்றும் நகலை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். ஆவணங்களை சமர்ப்பிக்கும் போது உங்கள் கையொப்பத்துடன் தேதியை பார்த்தீங்கன்னா சோதிக்க வேண்டும். உங்களுடைய குறிப்பாக தொலைபேசியில் நம்முடைய பேன் விவரங்கள் சேமிக்கப்பட்டிருந்தால் கன்ஃபார்ம் அதை நீக்கிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டை நம்ம ஃபோனில் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபோன் எங்கேயும் எனி மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். உங்கள் பேன் கார்டு சந்தேகத்திற்குரிய நடத்தை இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய படிவம் 26A பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் வருமான வரி கணக்கின் படிவம் 26 படி ஓகேங்களா பேன் மூலம் செய்யப்படும் அனைத்து நிதி பரிவர்த்தனைகளும் பதிவு செய்கிறது. கிரெடிட் கார்டு ரேட்டிங்கை அமைப்பதன் மூலம் பேன் எண் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்றதையும் சரியாக பார்க்கலாம். உங்களுடைய பேன் கார்டில் வேறு யாராவது கடன் வாங்கி இருக்கிறார்களா என்பதை பார்க்க பயனர்களுடைய பெயர்கள், பிறந்த தேதி மற்றும் பேன் கார்டு தரவு போன்ற தனிப்பட்ட தகவல்களை உள்ளிட்டு சரிபார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பேன் கார்டுடைய விவகாரம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயங்களாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பேன் கார்டு யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. பேன் கார்டை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இல்லை, பேன் கார்டும் ஆதார் கார்டும் இணைக்கப்படவில்லை அப்படின்னு தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் அப்படின்றது இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழல்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு பேன் கார்டில் எனி மிஸ்டேக்ஸ் அப்படின்ற மாதிரி எதனா இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக நமக்கு அப்டேட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு